இயேசு இருக்கும்போது சிலர் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே இந்த 100க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கான், ஆலயெல்லாம் கட்டி கொடுத்துருக்கான் எங்களுக்கு, ஜபாலயம்லாம். அவனுடைய வேலைக்காரங்க ஒருத்தன் உடம்பு சரியில்லையா, நீங்க வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். சரி வரேன். இயேசு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கிறப்ப 100க்கு அதிபதி சொல்றான், ஐயோ அவ்வளவு பெரிய மனுஷனா, அவரா வராரு, வேணாம் 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 வேணாம். இயேசுலாம் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி உள்ளவனே கிடையாது. ஏன்னா இவன் இஸ்ரவேலனும் கிடையாது, யூதனும் கிடையாது, புறஜாதி. ஆனா புறஜாதியை கூட சுகமாக்க போறாரு இயேசு. பரவாயில்ல, அவன் சர்ச்சை கட்டி கொடுத்துக்கிறானா, ஜபாலயம் கட்டி கொடுத்துக்கிறானா, வர வர. வந்துட்டு இருக்கும் போது என்ன சொல்லி அனுப்புறான், நான் வந்து 100 பேருக்கு அதிபதி. ஒருத்தனை போன்னு சொன்னா போறான், ஒருத்தன் வான்னு சொன்னா வரான். இந்த உலகத்துல அவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிறாரு, அவர்ல என் வீட்டுக்கு வரவுமா, ஒரு வார்த்தையை சொல்ல சொல்லு சரியாயிருன்றான். இயேசு இத கேள்விப்பட்ட உடனே ஆச்சரியப்பட்டார். அவர் சொல்றாரு, இஸ்ரவேல்காரனுக்கு கூட இது புரிய மாட்டேங்குதே. நீங்க அந்த இடத்துல போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லட்டும், one word is enough அப்படின்னு வருது ஆங்கிலத்துல. one word. எல்லாம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, ஒரு வார்த்தை. அவனுக்கு மோசே தீர்க்க தரிசனம்லாம் தெரிஞ்சதுதான் தெரியல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா, அதிகாரம் தெரிஞ்சிருச்சு. என்ன அதிகாரம்னா, நானே 100 பேர்ல ஒருத்தனை வானா வரான், போனா போறான். சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம் இயேசு நடந்துட்டு இருக்கு, இந்த வியாதி எல்லாம் ஒரு விஷயமா, ஒரு வார்த்தையை சொல்ல சொல்லுங்க. இயேசு ஆச்சரியப்பட்டார். இத சொல்லிட்டு சொன்னவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அவன் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு நான் சொல்றேன், இதை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். இப்ப நீங்க பிழைச்சிட்டு இருக்கீங்க, இப்ப பலன் உண்டாயிட்டு இருக்கு. நீங்க வீட்டுல உட்கார்ந்த வசனத்தை வாசிக்கும் போது பலன் உண்டாகுது. அவருடைய பிரசன்னம், ஜெபம் பண்ணும் போது, அந்நிய பாஷை பேசும் போது பலன் உண்டாகிறது.